திருத்துறைப்பூண்டி வேலாட் ஹவுஸ் நீ நம்ம பார்க்க வேண்டியதுன்னா பல்சர் NS 160 BS6 மாடலில் என்ன ஒர்க்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல தேவையில்ல, சவுண்டை கட்டுற நீங்களே பாருங்க. ஓகே, சவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம், ஃபுல்லாக இன்ஜின் வேலை தான் பார்க்க போகிறோம். இன்ஜின் வேலை வந்து எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்டனை பாருங்கள். பிஸ்டனை பார்த்தாலே தெரியும். பிஸ்டனில் பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டில் போய் இடிச்சிருக்கு. அதாவது ஹெட்டு வால்வு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தாலே தெரியும். ஹெட்டில் போய் டாப்பில் போய் பிஸ்டன் மோதுறது தான் இதில் சவுண்டு. இது ஏன் மோதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் சாஃப்ட், அதாவது கிராங்க் சாஃப்ட் உள்ள கனெக்டரோட கை போயிடுச்சு. இதில் கனெக்டரோட ஷேக்கிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷன் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கும். எவ்வளோ ஒரு ஆட்டம் இருக்குது பாருங்க. இது சுத்தமாக போயிடுச்சு. இது நம்ம வந்து ரீகண்டிஷன் பண்ணவே மாட்டோம். அதாவது என்ன பொறுத்தவரை ரீகண்டிஷன் ஆகாது. எனக்கு நிறைய வண்டி ஃபெயிலியர் அப்படிங்கிறப்ப புதுசாக போட போகிறோம். ஓகே, ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஜெனியூன் பார்ட்ஸாகவே எல்லாமே வாங்கி வச்சு இதை வாங்க அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் எப்படி பார்க்குறோம். கிராங்க் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகண்டிஷன் பண்ணல புதுசு தான் போட போகிறோம் சொன்னால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசு ஒரிஜினல் வாங்கி வச்சு இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரிங்குமே அந்த 200 NS பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் தான் வரும். 160 பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பேரிங்குமே வரும். ஏன் புதுசு போகிறோம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. 3200 தான் இதுக்கு ரேட்டு. அதாவது ஸ்பெண்டரை விட ரேட்டு கம்மி. ஸ்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4400 இருக்குது. NS 200 160 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கேஸ் தான் பேரிங் டைட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஹீட் பண்ணி தான் இருக்கணும். ஹீட் பண்ணி இறக்கினா தான் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த கிராங்க் போய் அதில் கேஸில் உட்காரும். போர் பார்த்தீங்கன்னா ரீகண்டிஷன் பண்ணலாங்க. போர் போய் புதுசாக போகிறோம். போரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் புதுசு போடுற, எல்லாத்தையும் புதுசாக வந்தால் நீங்கள் மெக்கானிக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ கிடையாது, அனுபவம் தான். NS பொறுத்தளவு ரீபோராக பண்ணி நான் பார்த்துட்டேன், பழி வாங்கிட்டேன் நிறைய, அதனால தான் புதுசாக போகிறேன். ஓகே, ஹெட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராக் எதுவுமே கிடையாது. அதனால் லேத்தில் கொடுத்து 4 வால்வு மட்டும் புதுசு மதியம் எடுத்து வந்துருக்கோம். ஓகே, நம்ம சைடில் உள்ள எல்லா ஒர்க்குமே பார்த்து பக்கா முடிச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் தான். வாட்டர் வாஷ் பண்ணி பக்கா நிப்பாட்டும் கஸ்டமர் வரட்டும். ஓகே, நம்மளை தெரியும் இந்த கஸ்டமர் வண்டி நம்மள்ட்ட வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க ஓட்டி போட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம், அவங்க எங்கே வந்திருக்காங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? வண்டி ஓட்டி பார்த்தீங்க, வண்டி எப்படி இருக்கு? வண்டி சூப்பராக இருக்குண்ணே. சரி, எந்த ஊர் உங்களுக்கு? வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி திருத்த தெரிஞ்சிருக்கீங்க. வண்டி எப்படி வேலை பார்த்துருக்கோம்? வண்டி பக்காவா இருக்குண்ணே. இன்ஜின் சவுண்ட்லாம் தரமா இருக்குண்ணே. ஏற்கனவே இந்த சவுண்ட் எப்படி வந்துச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வேலை பார்த்துருக்கோம். சவுண்ட் எப்படி இருக்கு? புது வண்டி மாதிரி இருக்கா? எப்படி பக்காவா இருக்குண்ணா? புது வண்டி மாதிரி இருக்குண்ணா. இப்போ ஓட்டுறது புது வண்டி எடுத்தப்ப